வணக்கம் நண்பர்களே, முக்கிய டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஆம் ஆத்மி பார்ட்டியை சேர்ந்த 10 ராஜ்யசபா எம்பிக்களில் 7 எம்பிக்கள் பாஜகவில் சேர்ந்தாங்களே, ராகவ் சத்தா தலைமையில் பிஜேபியில் ஜாயின் பண்ணாங்க. இப்போ ஆம் ஆத்மி பார்ட்டி ராஜ்யசபாவுடைய சேர்மேனுக்கு ஒரு மனு கொடுத்துருந்தாங்க. இது மாதிரி கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே பிஜேபியில் இணைந்த 7 எம்பிக்களுடைய பதவியை கேன்சல் பண்ணணும், அவங்கள தகுதி நீக்கம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மி பார்ட்டி ராஜ்யசபா சேர்மேனுக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. இப்போ ராஜ்யசபா சேர்மேன் என்ன டிசிஷன் எடுத்திருக்காருன்னா, 2/3 உறுப்பினர்கள் கட்சி மாறி இருக்காங்க. 2/3க்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் கட்சி மாறினா கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழே நடவடிக்கை எடுக்க முடியாது, அவர்களுடைய பதவியை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த 7 எம்பிக்கள் பாஜகவில் இணைந்தது செல்லும் அப்படின்னு இப்போ ராஜ்யசபா சேர்மேன் சொல்லியிருக்காரு. இதன் எதிரொலியாக இப்போ ராஜ்யசபாவில் என்டிஏவுடைய ஸ்ட்ரென்த்து 145 உயர்ந்துள்ளது அப்படிங்கிறத பார்க்குறோம். பிஜேபியுடைய ஸ்ட்ரென்த்து 106லிருந்து 113 உயர்ந்திருக்கு. ராஜ்யசபாவில் 2/3 மெஜாரிட்டிக்கு 164 எம்பிக்கள் வேணும். இப்போ என்டிஏவுக்கு 145 இருக்குது. இப்போ வெஸ்ட் பெங்கால் சட்டப்பேரவை தேர்தல் நடக்க போதில் டெஃபினட்டாக பிஜேபி தான் அங்கே ஆளும் கட்சியாக வருவாங்க. 294 தொகுதிகளில் 200 தொகுதிகளுக்கு மேலே பிஜேபி ஜெயிப்பாங்க. அப்போது பிஜேபிக்கு இன்னும் ராஜ்யசபா எம்பிக்களுடைய எண்ணிக்கை கூடும். டெஃபினட்டாக கூடிய விரைவாக 2/3 மெஜாரிட்டி மார்க்கை ராஜ்யசபாவில் என்டிஏ டச் பண்ணுவாங்க. இப்போ 145 இருக்குது, இன்னும் 19 மட்டும்தான் பேலன்ஸு, கூடிய விரைவாக நடக்கும் பாருங்கள் அப்படின்னு பாஜகக்காரங்க சேலஞ்சு விடுறாங்க. இது ஒன்று. அடுத்தது, பொதுவாக இந்த அரசியல் களத்தில் ஒரு சீனை நம்ம பார்ப்போம். இந்த தேர்தல் ரிசல்ட்டு யாருக்கு ஃபேவராக வரும் அப்படிங்கிறத அதிகாரிகள் முன்கூட்டியே கணித்து யார் புதுசாக சிஎம்மாக அந்த சேரில் உட்கார போகிறாங்களோ அவங்கள நேரடியாக சந்தித்து வாழ்த்து சொல்லுவாங்க. இதை சாதாரணமாக நம்ம அரசியல் களத்தில் பார்க்க முடியும். அந்த வகையில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை 2 IPS அதிகாரிகள் 4 IAS அதிகாரிகள் நேரடியாக வீட்டில் போய் சந்தித்து EPSக்கு வாழ்த்து சொல்லியிருக்காங்க. சிஎம்மாக பதவியேற்க போகிறீங்க அப்படின்னு வாழ்த்து கூறியதாக சில செய்தித்தாள்களில் நியூஸ் வெளியிடப்பட்டிருக்கு. இதுக்கு என்ன ஃபீட்பேக் வருது அப்படின்னா, இந்த தேர்தல் பார்த்திங்கன்னா யாருனாலையும் கணிக்க முடியாத தேர்தலாக இருக்குது. ஏன்னா விஜய் தான் டிசைடிங் ஃபேக்டராக மாறி இருக்காரு. விஜய் யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாரு அப்படிங்கிறதே தெரியலை. டிஎம்கேக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறாரா, இல்லை என்டிஏவுக்கு போகக்கூடிய வாக்குகளை பிரிக்கிறாரா, இல்லை 2 பக்கத்து இருந்து பிரிக்கிறாரா அப்படின்னு யாருனாலையும் கணிக்க முடியலை. அதனால் எந்த அதிகாரிகளும் எல்லாருமே குழப்பத்தில் தான் இருக்காங்க, அதிகாரிகள் உட்பட குழப்பத்தில் தான் இருக்காங்க. அதனால் ரிசல்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு எல்லா அதிகாரிகளும் இப்போ வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தேர்தல் ரிசல்ட் அன்னைக்கு ட்ரெண்டு யாருக்கு ஃபேவராக போகுது அப்படிங்கிறத பார்த்து தான் இப்போ சொன்ன சீன்லாம் நடக்கும். இப்போ சொன்னேன்ல காட்சி, IAS IPS அதிகாரிகள் நேரடியாக சந்தித்தாங்க அப்படின்னு சொன்னேன்ல, செய்தித்தாள்களில் நியூஸ் வந்திருக்குன்னு சொன்னேன்ல, அது மே 4ஆம் தேதிக்கு பிறகு நடக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இப்போது அன்பிரடிக்டபிள் எலெக்ஷன் அப்படிங்கிறதுனால இது நடந்திருப்பதற்கான வாய்ப்பு சாத்தியக்கூறு ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. சிலர் இல்லை திமுகவுக்கு பரம்பரையாக ஓட்டு போட்டாங்களே அவங்க டிவிகேவுக்கு இந்த வாட்டி மாறி இருக்காங்க, டிஎம்கேவுடைய வாக்குகளை தான் விஜய் பிரிச்சிருக்காரு, அதனால் என்டிஏ வெற்றி பெற போவது உறுதி, அதை கணித்து தான் அதிகாரிகள் முன்கூட்டியே EPS சந்தித்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு சில பேர் பதிவுகள் போடுறாங்க. இப்படி ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்குது. அடுத்தது, ஹர்பஜன் சிங் இருக்கார்ல, கிரிக்கெட் பிளேயரு, அவர் ஆம் ஆத்மி பார்ட்டியிலேருந்து பிஜேபியில் சேர்ந்தார். சமீபத்தில் 7 எம்பிக்கள் சேர்ந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதில் ஹர்பஜன் சிங்கும் ஒருவர். பஞ்சாப் கவர்மெண்ட்டு ஹர்பஜன் சிங் வீட்டுக்கு காவல்துறை பாதுகாப்பை வழங்கியிருந்தாங்க. இவர் பிஜேபியில் சேர்ந்த உடனேயே அந்த காவல்துறை ப்ரொடெக்ஷனை வாபஸ் வாங்கியிருக்காங்க பஞ்சாப் கவர்மெண்ட்டு, ஆம் ஆத்மி கவர்மெண்ட்டு. உடனே சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, CRPF ப்ரொடெக்ஷனை ஹர்பஜன் சிங்க்கும் அவருடைய வீட்டுக்கும் வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம். பஞ்சாப் கவர்மெண்ட்டு காவல்துறை பாதுகாப்பை வாபஸ் வாங்கின 15 நிமிஷத்தில் CRPF ப்ரொடெக்ஷனை பிஜேபி வழங்கியிருக்காங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் வழங்கியிருக்காங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க, அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி, ஜெய் ஹிந்த்.